திவாகர் வந்து பிக் பாஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவன் மேலே இருந்த குற்றச்சாட்டுகள், உள்ளே இருக்கும்போது நாங்கள் வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே படிப்படியாக வெளியே வந்ததுக்கப்புறம் உண்மைன்னு அவனே நிரூபிச்சிட்டாப்புல திவாகர் உள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பேசணும்? திவாகர் கண்டிப்பாக உள்ளே வந்து கேஸ்ட்டை பற்றி பேசுவான், பொண்ணுங்க கிட்ட சில்மிஷம் பண்ணுவான், இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். அதே மாதிரி உள்ளே இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி சாதிச்சிட்டு திவாகரோட மொத்த லைஃப் ஹிஸ்ட்ரியையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா? வெளியே வந்ததுக்கப்புறமா அதையும் கதர்னா போல இல்லவே இல்லைன்னு நம்ம எல்லாமே ஆதரவுபூர்வமாக வெளியிட்டிருக்கோம். திவாகருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, திவாகர் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கின்றத நம்ம மேலே பேசிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திவாகர் பொம்பளை பொறுக்கின்றத நம்ம மட்டும் பேசினது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போது மாகாப்பா அவர்களும் அதை தான் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சனையில் வந்து திவாகர் மேலே முழு தப்பு திவாகர் மேலே மட்டும்தான். ஏன்னா உள்ளே போயிட்டு ஒரு ஷோவுக்கு போயிருக்கான் விஜய் டிவியில். அந்த ஷோவில் ஷூட் நடக்கிற நேரத்தில் அங்கே வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே தோல் மேலே கை போட்டுக்கிட்டு எத்தனை நாளாக வந்து உன் ஹஸ்பண்ட் கூடவே வாழ்கிற, ஒரு நாள் என் கூட வந்து வாழுன்னு சொல்லிட்டு கேட்டால் காமெடின்னு வேற இதை சொல்லிட்டு ஆபாசமாக பேசிட்டு இதை காமெடின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்திருக்கிறாப்புல.